friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது லஞ்ச் பாக்ஸுக்கு அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. பொட்டேட்டோ பிடிக்காதுன்னு சொல்ற குழந்தைங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த பொட்டேட்டோவை யூஸ் பண்ணி தான் இந்த சைட் டிஷ் நம்ம செய்ய போறோம். சிக்கன் பெப்பர் ஃப்ரை, மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தான் நம்ம இதுவரைக்கும் சாப்பிட்ருப்போம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா பொட்டேட்டோல பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். இந்த பெப்பர் ஃப்ரை வந்து தயிர் சாதத்தோடவும் சாம்பார் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். 10 நிமிஷத்தில் ரொம்பவும் டேஸ்டியான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 5 பல்லு பூண்டை நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கினா போதும். ஒரு நிமிஷம் போல் அதை நம்ம வதக்கினாலே போதும். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் பூண்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது உருளைக்கிழங்குல பூண்டோட ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினாலே போதும். அதுக்கப்புறம் அது கூட 250 கிராம் அளவில் இருக்க உருளைக்கிழங்கு தோலை சீவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணதுக்கப்புறம் அதை உப்பு கலந்த தண்ணியில் போட்டு வச்சேன், அதனால் கிழங்கோட கலர் மாறல. உருளைக்கிழங்கு ரொம்ப மெலிசாக கட் பண்ணாமல் நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறக்கு எந்த மாதிரி சைஸில் கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கணும். 2 நிமிஷம் போல் எண்ணெயிலே கிழங்கு நல்லா வேகட்டும். எண்ணெயில் கிழங்கு வந்து வேகும்போது அதை ஒரு டைம் நம்ம நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். இல்லைனா அடிபாகத்தில் இருக்க கிழங்கு மட்டும் நல்லா வெந்துடும், மேலே இருக்க கிழங்கு வேகாமல் போயிடும். இந்த மாதிரி கிழங்க ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அது கூட நம்ம மிளகுத்தூளை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் மிளகாத்தூளை ஆட் பண்ணும்போது அளவாக ஆட் பண்ணிக்கிங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா பொருளெல்லாம் கிழங்கோட எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கிழங்கு வந்து ஒரு 50% நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம எந்த பொருளையும் மூடி வச்சு குக் பண்ணும்போது இடையிடையில் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை நம்ம நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விடணும். கிழங்கு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் அதை கவர் பண்ணி வச்சு ஒரு 2 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு 5-7 நிமிஷம் இருந்தாலே போதும். நம்ம யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கோட தன்மைக்கு தகுந்த மாதிரி அதோட வேகிற டைமிங்கும் மாறுபடும். கிழங்கு வந்து நல்லாவே வெந்துருச்சு. ஒரு டைம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக க்ரஷ் பண்ணின பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணும்போது பெப்பரோட ஃப்ளேவர் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். பெப்பர் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிழங்க ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் இது அப்படியே வேக வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சு வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெப்பரோட ஃப்ளேவர் வந்து கிழங்குல நல்லாவே இறங்கியிருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவுமே அட்டகாசமான காரசாரமான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை ரெடி. 10 நிமிஷத்தில் ரொம்பவுமே ஈஸியாக இந்த பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரை நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பெப்பர் ஃப்ரை வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி கிழங்கு பொரியல் செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்பவும் டேஸ்டியான பொட்டேட்டோ பெப்பர் ஃப்ரையை ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த சைட் டிஷ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.